கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த தியானத்தினுடைய தலைப்பு பெரிய வெளிச்சம். பெரிய வெளிச்சம். வேதம் நமக்கு பெரிய வெளிச்சம் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ வெளிச்சங்களை நாம் பார்க்கிறோம். நம் வீட்டில் இருக்கக்கூடிய சில லைட்டு நம்முடைய வீட்டில் அன்றாட வாழ்க்கைக்கு அது போதுமானதாக இருக்குது. ஆனால் ஒரு விசேஷித்த நாட்கள், ஏதாவது ஃபங்க்ஷன் காரியங்களில் நம்முடைய நம்ம லைட் நமக்கு போதுமானதல்ல. அதுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஹாலோஜன் லைட் எல்லாம் நமக்கு அதிகமாக வாட்ஸ் லைட்டை நம்ம அதுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இவை எல்லாவற்றை பெரிய வெளிச்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய வெளிச்சம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஏசாயா 9:2 இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த பெரிய வெளிச்சம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவர் இருளில் நடக்கிற ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் அல்லது இருளில் நடக்கிற ஜனங்கள் என்றால் என்ன, இருளில் நடக்கிறவர்கள் யார் என்று சொல்லி ஏசாயா 2 நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். நீங்கள் உட்கார்ந்து ஏசாயா 2 நீங்கள் முதலாவது தொடர்ந்து வாசித்து நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்காக 1-2 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 2:7 இப்படியாய் சொல்லப்படுகிறது. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. 8வது வசனத்துல அவர்கள் தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. 9வது வசனத்துல சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களுக்கு மன்னியாது இருப்பீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த தேசத்திலே பொருளாசை இருக்கிறது, விக்கிரக ஆராதனை இருக்கிறது, சிறியவனை தாழ்த்தி பெரியவனை ஒரு காரியங்கள் பார்ஷியாலிட்டி அங்கே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களே நடக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் நீங்கள் அதில் தொடர்ந்து வாசித்து பார்த்தால் பல காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிச்சத்திலே நாம் நடக்கணும் வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏசாயா 2ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்கிறது. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். நமக்கு ஒரு நல்ல வெளிச்சம் நாம் நடப்பதற்கு இந்த உலகத்தினுடைய மாறுபாடான வழிகளிலே நாம் நடக்காமல் நாம் தெளிவு உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரின் வெளிச்சம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். அதாவது 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாம் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள். கர்த்தர் அந்த வசனம், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள். வேதம் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதத்தில் சொல்லப்பட்டுகிறது 27 கர்த்தரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஆகவே அந்த வெளிச்சத்திலே நாம் நடப்போம், அவருடைய வார்த்தையிலே நடப்போம். அப்போது நாம் இடராது இருப்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். இந்த உலகத்தின் அநேக மக்கள் இருளின் பாதையிலே வெளிச்சம் இல்லாமல் நடக்கிற அவர்கள் மத்தியிலே தேவன் நமக்கு பெரிய வெளிச்சமாக இருந்து அவருடைய வழியில் நடக்க நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க கலிகூற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன்.